நட்சத்திர தொகுதியில் நாம் காணவிருப்பது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் கோவை தெற்கு தொகுதி. கரூரில் இருந்தபடி கொங்கு மண்டல திமுகவின் தளபதியாக பணியாற்றிய செந்தில் பாலாஜி இம்முறை கோவைக்கு மாறியிருப்பதால் கோவை தெற்கு தொகுதி நட்சத்திர தொகுதியாக இருக்கிறது. செந்தில் பாலாஜியோடு நீண்டகாலம் பிணைப்பில் இருந்த தொகுதி என்றால் அது கரூரில் உள்ள கரூர் மற்றும் அரவக்குறிச்சி தொகுதிகள் தான். கரூரில் 3 முறையும் அரவக்குறிச்சியில் 2 முறையும் போட்டியிட்டு வெற்றியையும் பெற்றுள்ளார் அவர். இந்த முறை கொங்கு மண்டலத்தின் இதயமாக கருதப்படும் கோவையில் திமுகவின் வெற்றியை உறுதி செய்யும் முனைப்போடு அவர் கால் பதித்திருக்கிறார். 2011 உருவான கோவை தெற்கில் இதுவரை நடைபெற்ற 3 தேர்தல்களில் 2 முறை அதிமுகவும் 1 முறை பாரதிய ஜனதா கட்சியும் வென்றுள்ளன. 2021 தேர்தலில் இங்கு பாரதிய ஜனதா கட்சி சார்பில் வானதி ஸ்ரீனிவாசன் போட்டியிட்ட போது அவர் பெற்ற வாக்குகள் 53,209. மக்கள் நீதி மையத்தின் கமல்ஹாசன் பெற்ற வாக்குகள் 51,481. வெறும் 1,728 வாக்குகள் வித்தியாசத்தில்தான் வானதி ஸ்ரீனிவாசன் வெற்றி பெற்றார். ஆனால் 2022 நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் செந்தில் பாலாஜியின் வியூகத்தால் கோவையில் 100இல் 96 வார்டுகளை கைப்பற்றி திமுக சாதனை படைத்தது. தெலுங்கு பேசும் மக்கள், சிறுதொழில் புரிவோர், சிறுபான்மையினர் மற்றும் வட மாநிலத்தவர்கள் மிகுந்த தொகுதி கோவை தெற்கு. மணிக்கூண்டு, கோணியம்மன் கோவில் என பல அடையாளங்களை கொண்ட இந்த தொகுதியில் இன்றைக்கு கிட்டத்தட்ட 1,80,000 வாக்காளர்கள் இருக்கிறார்கள். கடந்த 5 ஆண்டுகளில் 10 இடங்களில் பேருந்து நிழற்குடை, 7 இடங்களில் ஆழ்துளை கிணறு உள்ளிட்டவற்றை தொகுதிக்கு செய்திருக்கிறார் வானதி ஸ்ரீனிவாசன். போக்குவரத்து நெரிசல், தங்க நகை தொழிலாளர்களின் பிரச்சனைகள் தொகுதியில் சவாலாக உள்ளன. கரூரில் 100 விழுக்காடு வெற்றியை உறுதி செய்துவிட்டதால் தான் செந்தில் பாலாஜியை கோவைக்கு அனுப்பியுள்ளேன் என முதல்வர் ஸ்டாலினே முழங்கி இருக்கிறார். அந்த நம்பிக்கையோடு கோவை தெற்கில் சுழன்று வருகிறார் செந்தில் பாலாஜி. இந்த முறை செந்தில் பாலாஜியை எதிர்த்து அதிமுக சார்பில் 2016 இந்த தொகுதியில் வெற்றி பெற்ற அம்மன் அர்ஜுனன் மீண்டும் போட்டியிடுகிறார். நாம் தமிழர் கட்சி சார்பில் பேரறிவாளனோடு தாவேகா சார்பில் செந்தில்குமாரும் கால் பதித்திருப்பது கோவை தெற்கு களத்தை கூடுதல் வெப்பத்தில் தள்ளியிருக்கிறது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் சுதீஷ்.